தமிழ்நாட்டில் சமீப காலமாக தெருநாய்க்களை பற்றிய சர்ச்சைகள், விவாதங்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த உண்மையான சம்பவத்தை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இது நார்டிக் கண்ட்ரியில் எங்கள் மனிதர்களுக்கு சமமாக நாய்களை பார்க்கப்படும் ஒரு நாடு அது. அங்கே நடந்த சம்பவம் இது. ஒரு பெண் அவங்களுடைய நாயை வாக்கிங் கூப்பிட்டு வராங்க. அது ஒரு பறவையை பார்த்து பிடிக்க போகுது. அந்த அம்மா உடனே வந்துட்டு ஸ்டாப் இட் அப்படின்னு கத்துனாங்க. அது உடனே அடங்கி அமைதியாயிருச்சு. நாயோட இயல்பு அப்படிங்கிறது வேட்டை. இது நம்ம எவ்வளோ தான் அடக்கி வச்சாலும் இது மாற்ற முடியாது. நம்ம ஆசைக்காக நம்ம நாய்களை நமக்கு ஏற்ற மாதிரி பழக்கிக்கிறோம், மாற்றிக்கிறோம். இயற்கையின் படைப்புன்னு பார்த்திங்கன்னா அந்தந்த கால தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அது படைக்கப்பட்டிருக்கு. ஒரு கோல்டு கண்ட்ரியில் எலும்புமாய் இருக்க ஒரு நாயும், நம்ம ஊரில் அழகாக புசு புசுன்னு இருக்க பொமரேனியன் நாயையும் இல்லை ஹஸ்கி டாகையும் கூட்டிகிட்டு வச்சா அது எப்படி இருக்கும்? நம்ம நாய்க்கு ஒரு இயல்பு இருக்கும், அந்த ஊர் நாட்டில் பிறந்த நாய்க்கு ஒரு இயல்பு இருக்கும். அதுக்கும் மனிதர்களை மாதிரி ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு விட்டு அழகுபடுத்தி அதை மனுஷனை மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் வச்சா என்ன ஆகும்? அதுக்கும் பிபி இப்போ வந்துருச்சு, அதுக்கும் சுகர் வந்துருச்சு. நாயை நாயாக வைக்காமல் அதை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு அதுக்கும் நோய்களை நம்ம மனுஷன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். வெளிநாட்டில் குழந்தைங்களுக்கு டைப்பர் போட்டு விடுவாங்க. நாய் கக்கா போனால் பின்னாடியே போய் அதை பேப்பரில் எடுத்து டஸ்ட்பினில் போடுவாங்க. நம்ம நாட்டில் எத்தனை பேர் பெட் டாக்ஸை இப்படி பார்த்துக்கிறோம்? அதற்குன்னு தனியாக விளையாட ஒரு கிரவுண்டோ பெரிய ஒரு புல்வெளியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்கே கிடையாது. நம்ம நாயை நாயாக பார்த்தா அதுதான் மனுஷத்தன்மைன்னு நினைக்கிறேன்.